காலையில எழுந்துச்சோடனே குளிச்சுட்டு அப்படியே மண்டை முடியெல்லாம் பொசு பொசு பொசுன்னு இருந்தது. அப்படியே நம்மளே கொஞ்ச நேரம் சைட் அடிச்சுட்டு அப்படியே காலையில ரொம்ப பசி எடுத்துருச்சு. அப்படியே ஆப்ப கடைக்கு விட்டு ஆப்பத்தை சொல்லிட்டு ஆப்பத்தை வெட்டிட்டு அப்பதான் மூளை ஆன் ஆயிடுச்சா இல்லையான்னு யோசிச்சேன். அப்பயே மூளை ஆன் ஆகல. சரி மதிய டைம் ஆச்சு, என்ன குடிக்கலாம் அப்படிங்கும் போது தான் இங்க கூழ் கடையை பார்த்து கரெக்டாக கூழை குடிச்சேன். அப்பயும் யோசிச்சு பார்த்தேன் எப்படா நமக்கு மூளை ஆன் ஆகும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இன்னும் ஆன் ஆகலன்னு தெரிய வந்தது. அதனால குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏரியால ஒரு ஜாடி ஆட்டையை போட்டு வந்து வச்சிருந்தேன். நமக்கு மூளை தான் வளர மாட்டேங்குது, 4 செடியை வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ப்புக்காக ஒரு ஜாடி ஆட்டையை போட்டு வச்சிருந்தேன். நம்ம வேற நிறைய விதைய வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். நமக்கு நிறைய ஜாடி தேவைப்படும். கீழே பார்த்துட்டே இருந்தேன், எது எம்டியா இருக்குதோ அதை தூக்கலாம் அப்படிங்க போகதான் அங்க ஒரு எம்டி ஜாடி 2 இருந்துச்சு. அதை தூக்கறதா அடுத்த பிளான். நம்மளே பாத்தீங்கன்னா பலர் சந்தையில ஏமாத்தி இருப்பாங்க. தக்காளியை போய் செடியா வித்துட்டு இருந்தாங்க. நமக்கு தான் மூளை இருக்குதுல, தக்காளியை புளிஞ்சு விட்டாவே வளர்ந்துரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சனால நம்ம தண்ணி ஊத்தி ஓட்டி விட்டு தக்காளியை அப்படியே புளிஞ்சு விட்டு வச்சிருக்கேன். இது வளர்றதுக்குள்ள எப்படியாச்சும் 10-15 ஜாடி ஆட்டையை போட்டு வச்சாகணும். அப்படின்னா நம்ம இதை வளர்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். விதையை அப்படியே லைட்டா மூடிட்டு இப்ப நானும் விவசாயிடா அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச தூக்கி நிக்கும் போது தான் இன்னும் நிறைய ஜாடி தேவை. பீட்ரூட், முட்டைக்கோசு, காலிஃபிளவர்லாம் எங்க போய் நடுறது? ஜாடி கிடைச்சதுன்னா ஜாடியில் நடுவோம். அப்படி இல்லாட்டி இவ்வளவு இடம் இருக்குல்ல, இதெல்லாம் மண்ணை நிரப்பி இங்க நட்டுற வேண்டியதான், வேற வழியே இல்லை.